வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் வரவேற்றுக் கொள்கிறோம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எந்தன் மனதின் இருள் நீக்கியே உண்மை வழி வாழ ஒளி காட்டினாய். இனி உன்னை அல்லால் துணை யாரும் இல்லை. எந்தன் உள்ளத்தின் ஒளி விளக்கே குருவே சரணம் சரணம் சரணம். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தையன்றி நான் உரைக்கும் வார்த்தை அல்ல. இணையதளத்தில் இணைந்துள்ள அன்பர்கள் அனைவர்களுக்கும், இணையதளத்தில் சிறப்பாக தொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும், சிறப்பான தவம் எடுத்த அம்மையர் அவர்களுக்கும் எனது காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க 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 என வாழ்த்தி இன்றைய சிந்தனைக்குள் நாம் நுழைவோம். உள்ளத்தனைய உயர்வு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. அதாவது தண்ணீர் உயர்ந்தா தாமரை உயரும். எது உயர்ந்தால் நாம உயர முடியும்? எது உயர்ந்தால் நாம உயர முடியும்? எண்ணம் எண்ணம் எண்ணம். எண்ணம் ஒன்று உயர்ந்த நிலையில் இருந்தால்தான் ஒரு தனி மனிதனாலேயும் நிறைவான வாழ்க்கை வாழ முடியும். அவனால் சமுதாயம், உலகம், சுற்றம், ஊரு, எல்லாமே எண்ணங்கள் உயர் நிலையில இருந்தாதான் சாமிஜி சொன்ன உலக அமைதியே இங்க நடக்கும். ஒரு தண்ணீரின் அதாவது சாமியோட பயிற்சி எல்லாமே எண்ணம் சொல் செயல்ல தூய்மை தரக்கூடிய பயிற்சி முறைகளை தான் நமக்கு அமைச்சு கொடுத்திருக்காரு. நல்லா நினைச்சு பாருங்க. நாம ஒருத்தர் அப்பதான் நம்ம பிறக்கிறோம். பிறந்த கொஞ்ச நாள்ல நமக்கு எல்லாம் ஜாதகம் எழுதுறாங்க. எழுதி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அதுதான் கட்டத்துல ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்கும். இது எதுக்காக இந்த தோஷம் வர்றதுன்னு ஒரு முறை நான் கேட்டேன். இந்த தோஷம்ன்றது ஒரு கட்டங்கள்ல வருது, இது எதுக்காகன்னு கேட்டேன். இது முன்னோர்களுடைய பதிவு. அவர் சொன்னார், முன்னோர்களுடைய பதிவு தான் இது இந்த ஜெனரேஷன் இவங்களுக்கு அந்த தோஷமா அமைஞ்சிருக்குன்னு. அப்ப முன்னோர்களுடைய அவர்கள் செய்த ஒரு செயல் இவங்க சஞ்சித கருமா இப்படி தொடருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சரியா எது சரியா செய்யலைன்னா இது தோஷமா இப்படி வரும் அடுத்த தலைமுறைக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய எண்ணம் சரியில்லாமல் செய்த ஒரு செயல்கள் தான். அவங்களுடைய எண்ணம் சரியில்லாமல் செய்த ஒரு செயல்கள் தான் அடுத்தடுத்த தலைமுறையும் பாதிச்சு அது அடுத்து சமுதாய பதிவாகி அது உலகத்துல உள்ள அமைதியை கெடுக்கிற வரைக்கும் இருக்கு. அப்ப எண்ணத்தை எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சுக்கணும்னு பாத்துக்கோங்க. இது எவ்வளவு பேரை பாதிக்குதுன்னு பாத்தீங்க. எண்ணம் தான் ஜாதகம். ஜாதகத்தை மாத்தி அமைக்கக்கூடிய ஒருத்தரோட எண்ணத்தை எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சுக்கிறோமோ நம்ம ஜாதகத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி எதுன்னு பாத்தீங்கன்னா எண்ணங்கள். இந்த எண்ணங்களை நாம எந்த அளவுக்கு உயர்வா வச்சுக்கிறோமோ நம்ம மாத்தி அமைச்சுக்க நம்மளால முடியும், கட்டாயம் முடியும். அதை மாத்தி அமைச்சு கூட அந்த வல்லமையான ஒரு பயிற்சி முறைதான் நமக்கு சாமி கொடுத்தது. சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப எல்லாமே எண்ணம் தான். சாமிஜி கிட்ட போய் ஒருத்தர் கேக்குறாங்க, சாமி இந்த உலகத்துல இவ்வளவு குற்றங்கள் நடக்குது இல்ல, இவ்வளவு குற்றங்கள் நடக்குது இல்ல, இந்த குற்றங்கள் எல்லாம் செஞ்சவங்களெல்லாம் என்ன பண்றது? எல்லாரையும் வாழ்த்து சொல்றீங்க, வாழ்த்த முடியலையே அப்படின்னு சொல்றாரு. சாமிஜி ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு, இந்த ஒவ்வொரு குற்றமும் நடக்கிறதுனாலதான் இந்த யாருடைய எண்ணமும் உயர்ந்த நிலையில இல்ல. எண்ணம் சரியில்லாம செய்த ஒவ்வொன்றும் இந்த சமுதாயத்துல இவ்வளவு பாதிப்பை கொடுக்குத, எல்லாரும் துன்பப்படுறாங்களே ஒருத்தன் செஞ்ச செயலால அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, அவன் பிடிப்பட்ட குற்றவாளி, நீ பிடிபடாத குற்றவாளின்னாரு. ஒரே வார்த்தை. அவன் இவனுடைய தாழ்வான எண்ணத்தால இந்த எண்ணங்கள் பாத்தீங்கன்னா இந்த மனித குலத்துக்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்க தாழ்வான சீர்கெட்டு போன சில எண்ணங்கள் எல்லாமே ஒரு பர்சனை தேர்ந்தெடுத்து ஒரு தீய செயலை செய்ய வைக்குது சமுதாயத்துல. நீ செய்யாத விட்டுட்ட, ஆனா அவனை ஒருத்தனை ஏன்னா உன்னுடைய மனோசக்தி உன்னோட காந்தாற்றம் வேற மாதிரி இருக்கு. ஆனா உன்னுடைய எண்ண அலைகள் எல்லாமே ஒரு பர்சன் இந்த சமுதாயத்துல உன்னுடைய தாழ்வான எண்ணங்கள், இந்த மனித குலத்துல இருக்க எல்லாருடைய தாழ்வான எண்ணங்களும் இந்த சமுதாயத்துல ஒருத்தரை செலக்ட் பண்ணி இந்த சமுதாயத்துல ஒரு தீய பதிவு அதை ஏற்படுத்துது.
ஒரு பர்சனை தேர்ந்தெடுக்குது. உங்களுடைய தாழ்வான எண்ணங்கள்லாம் இந்த பிரபஞ்சத்துல போய் பதியுது. அது ஒரு பர்சனை தேர்ந்தெடுக்குது அதை செய்யறதுக்கு. அப்பதான் அவர் சொன்னாரு, நீ அவன் பிடிப்பட்ட குற்றவாளி, நீ பிடிபடாத குற்றவாளின்னு சொன்னாரு. அப்போ ஒரு மனிதரோட எண்ணம் உயர்ந்தால் அவனோட விதியை மட்டும் மாற்ற முடியாது. இந்த உலகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை அவர்களால கொண்டு வர முடியும். தண்ணீரினோட உயரம், தாமரையோட உயரம் அதே மாதிரிதான் வாழ்க்கையிலத்தோட எண்ணத்தோட உயரம் தான் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையோட உயரம். இந்த சமுதாய உலகத்தோடைய நல்ல ஒரு அமைதியை ஏற்படுத்தணும்னா அவர்களுடைய எண்ணம் உயர்ந்தால் ஒழிதான். ஒருத்தவங்களுடைய எண்ணம் நல்லா உயர்ந்துச்சுன்னு வச்சுங்க, அவங்களோட உயர்வை கடவுளால கூட தடுக்க முடியாது. ஏன்னா செயலுக்கேத்த வெளிவை கொடுத்துதான் ஆகணும். இதுதான் அவருடைய விதி. ஒருத்தருடைய உயர்ந்த எண்ணங்களால அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலனை கடவுளால கூட தடுக்க முடியாது. செயலுக்கேத்த விளைவு கொடுக்க வேண்டியது அவருடைய டியூட்டி. அதனாலதான் சாமி நம்ம எண்ணத்தை உயர்த்திக்கோ, எண்ணத்தை உயர்ச்சிக்கோ, வேற வழி இல்ல, சாமி உனக்கு அந்த பலனை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்றதுக்கு தான் நமக்கு பயிற்சி புரிய. தாழ்ந்த எண்ணம் கொண்டவர்களுடைய சரிவையும் யாராலும் தடுக்க முடியாது. தாழ்ந்த எண்ணவர்களுடைய சரிவையும் யாராலையும் தடுக்க முடியாது. செயலுக்கேத்த விளைவு இதுதான் இறைவனுடைய மொழி. அதாவது ஒரு விஷம் இருக்குது, அதை தெரிஞ்சு கொடுத்தாலும் சரி, தெரியாம குடிச்சாலும் சரி, அது அதோட விளைவை செஞ்சுட்டுதான் போகும். நான் தெரியாம குடிச்சிட்டேன்றதுனால அது விளைவை செய்யாம போகாது. இதுதான் இறை நீதி. அப்போ உங்களோட எண்ணங்களை நீங்க உயர்த்திக்கிட்டோம்னா, நாம இந்த எண்ணங்களை உயர உயர அதோடைய உயர்வை இறைவனால் கூட தடுக்க முடியாது. என் தாழ்ந்த எண்ணம் உள்ள கொண்டவர்களை சரிவையும் இறைவனால கூட தடுக்கவே முடியாது. அப்ப இன்பமும் துன்பமும் யாருகிட்ட இருக்குன்னா நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம எண்ணங்களை எப்படி வச்சிருக்கிறோன்றத இதுலதான் இருக்கு. மகாபாரதத்துல ஒரு கதை இருக்குது. கர்ணன் மனுஷன், கண்ணன் கடவுள். மனிதன் உயர்ந்தவனா இல்ல கடவுள் உயர்ந்தவங்களா? கடவுள் தானே உயர்ந்தவரு. ஆனா இதுல மனுஷனே உயர்ந்த ஒரு கதையை தான் நம்ம பார்க்கோம். ஏன்னா உள்ளத்தில் உயர்ந்த உள்ளம் கர்ணன். கடவுளாகிய கண்ணன் மனிதனாகிய கண்ணனிடம் கையேண்டி தாழ்ந்து போனான். எப்படி? அர்ஜுனனுடைய அம்புனால கர்ணனை கொல்ல முடியல. அவனோட உயர்ந்த உள்ளத்துல அவன் செய்த புண்ணிய பலன்கள் எல்லாம் அவனுடைய மரணத்தை அவனை நெருங்க விடாம காக்குது. அப்ப யோசிச்ச கண்ணன் என்ன செஞ்சாரு? இவனுடைய அவனுடைய புண்ணிய பலன்களை நம்ம வாங்கணும்னு சொல்லி, கர்ணா நீ செய்த தானங்களால் வந்த புண்ணிய பலன்கள் அனைத்தையும் எனக்கு தா அப்படின்னுட்டா ஏழைகளுடைய அந்தன வடிவில யாசகம் கேட்டார். அவரு வந்திருப்பவன மாயக்கண்ணன் என்பது யாருக்கு தெரியும்? உள்ளத்தில் உயர்ந்த உள்ளமாகிய கர்ணனுக்கு தெரியும். மறுக்க முடியல. உயர்ந்த உள்ளவன் கர்ணை கடல். அவனுக்கு ஒருத்தர் கேட்டா இல்லைன்னு சொல்லாம புண்ணியம் சேர்த்தவர். அவர் நல்லதை செஞ்சு அவரால் செல்ல முடியாது. அவர் ஒன்னேன்றது செய்த புண்ணியங்களை பலனை கேட்டார். நான் இது வரைக்கும் செஞ்ச புண்ணியம், இனிமேல் செய்ய போகும் புண்ணியம் அனைத்தும் உனக்கே என்று தாரை வார்த்தார் கர்ணன். இதயத்தில் வடிந்த அந்த ரத்தத்தை உள்ளங்கையில தாங்கி அப்படியே தாரை வார்த்து கொடுக்கும் பொழுது கர்ணனுடைய கை உயர்ந்திருந்தது, கண்ணனுடைய கை தாழ்ந்தது. இறைவனோட கை தாழ்ந்திருந்தது. அப்ப கொடுக்கும் உயர்ந்த எண்ணங்களுடைய கை என்று உயர்ந்துதான் இருக்கும். அவங்களுடைய வளர்ச்சியை இறைவனால இன்றும் கர்ணன்ற அந்த கேரக்டர் பேசப்படுகிறது இல்லையா? அது உயர்ந்துதான் இருக்கும். கொடுக்கிற எண்ணம் என்னைக்குமே உயர்ந்தது, பெறுகிற எண்ணம் தாழ்ந்தது எப்பவுமே. இட்டார் பெரியோர் இடாதார் இடிக்குலத்தோர் என்பது தமிழ் நீதி. இட்டார் பெரியோர் இடாதோர் இடிக்குலத்தோர் என்கிறது தமிழ் நீதி. அப்போ என்னைக்கு ஒருத்தர் நல்லா எந்த அளவுக்கு புண்ணிய காரியங்கள் செய்து எண்ணத்தின் உயர்வால என்னைக்கு நிறைய பேருக்கு நல்லது செய்யறாங்களோ அவர்களுடைய வளர்ச்சியை இறையாலையும் தடுக்க முடியாது. சரி, மனிதர் இப்போ சமீபத்துல ஒருத்தவங்களுக்கு இந்த இந்த ஹோம்ல அனாதை குழந்தைங்க எல்லாம் நிறைய இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு நன்கொடை வசூலிக்கிறதுக்காக ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட போய் நன்கொடை கேட்டாங்க. அவரு சொன்னாரு, யாரோ பெத்து போட்டு போனவங்களுக்கு எல்லாம் அது எப்படி பிறந்துச்சோ அதுங்களுக்கு எல்லாம் நான் எதுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. நீ கோயில் குளத்துக்கு கேக்குறியா? கூடு, நான் வாரி வாரி வழங்குறேன். ஆனா இவங்களுக்கு எல்லாம் நீங்க எங்க கிட்ட கேட்டுட்டு வராதீங்க.
ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் செஞ்சா பாவமா. எப்படிப்பட்ட தவறான புரிதல் பாருங்க. எப்படிப்பட்ட தவறான ஒரு புரிதல் அவங்க வச்சிருக்கிறாங்க பாருங்க. இவங்க கிட்ட வாங்கி கையேந்தி வாங்கி எல்லாருக்கும் செய்யணும் என்ற தாழ்ந்த நிலையிலயா இறைவன் இருக்கிறான்? இவங்க கிட்ட எல்லாம் கையேந்து அவன் எவ்வளவு பெரிய சக்தி, எவ்வளவு பெரிய படைப்பு. அவரையே படைச்சது அவரு. இவர்கிட்ட கையேந்திர நிலைமையிலயா இறைவன் இருக்கிறான்? எவ்வளவு அறியாமை பாருங்க. நல்லா நினைச்சு பாருங்க. மனித எல்லைக்குள் சிக்கிய இறைவனுக்கு தான் பிறருடைய உதவி தேவைப்படும். பரம்பொருளாகிய எல்லை கடந்த நிலையில் இருக்கும் அதற்கு எந்த உதவியும் தேவையே இல்லை. ஏன்னா இறைநிலை எல்லாருக்குள்ளயும் இருக்குது. அப்ப நமக்குள்ளயும் இருக்குது. மனித எல்லைக்குள் சிக்கிய இறைவனுக்கு தான் பிறருடைய உதவி தேவைப்படும். பரம்பொருளாகிய எல்லை கடந்த நிலையில் அதற்கு எந்த ஒரு உதவியும் தேவையில்லை. ஏன்னா சாமிக்கு செய்யுது. சாமி உங்ககிட்ட பிச்சை எடுக்கிற நிலைமையில சாமி இருக்குங்களா? மக்கள் பணியே மகேசன் பணி. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறான் இறைவன். எனக்குள்ள இப்போ நமக்கு ஒரு 10 பேர் ஹெல்ப் பண்ண, நமக்கு ஒரு நிறைய வேலை, நமக்கு ஒரு 10 பேர் ஹெல்ப் பண்ணாக்கா அப்ப நம்ம மனசு எவ்வளவு பூரிப்பா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதுதான் இறைப்பணி. இறைவன் உலகத்தில் படைத்த அனைத்து உயிர்களும் காக்கும் வேலை அவருது. அவருடைய ஹெல்ப்ப நாம செஞ்சோம்னா மக்கள் பணியே மகேசன் பணி. எல்லைக்குள் சிக்கி இருக்கும் அந்த இறைவனுக்கு செய்யும் பணி உண்மையான பணி. அதுதான். அப்போ அடுத்து நீங்க உயர்ந்த எண்ணத்தோட நீங்க இவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சாதான் இறைவன் சந்தோஷம் அடைவாரே தவிர, அவனுக்கு கோடி கோடியா நீ வயிற எடுத்துன்னு போய் கொண்டியில கொட்டினாலும், வைர கிரீடம் சாத்தினாலும், தங்க காசு மாலையை பார்த்தாலும் அவன் நிறைவடைவ மாட்டான், சந்தோஷம் அடையவும் மாட்டான். மனித எல்லைக்குள் சிக்கி இருக்கும் எந்த ஒரு மனிதர்களுக்கும் நீ செய்யக்கூடிய பணிதான் இறைவனுக்கு செய்யக்கூடிய உண்மையான இறைப்பணி. இதை தெரிஞ்சுக்கல பாருங்க அவங்க. அப்போ மனித எல்லைக்குள்ள கடவுள் எங்க இருக்கிறாரு அப்படின்றத திருமூலர் அழகா சொல்லு. உயிருக்குள் உயிராக உள்ளத்தில் ஒளிந்து கொண்டு இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கு. அப்ப எல்லா மனிதருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார் தானே. அப்ப யாராருக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்றோமோ அது இதுதானே இறைப்பணி. இதுதான் இறைப்பணி. உள்ளத்துள்ளே ஒளிக்கும் ஒருவன் உள்ளத்தை விட்டு ஓரடி நீங்கா ஒருவன். எல்லாருக்குள்ளே இறைவன் ஒளிந்திருக்கிறான். நீ செய்யக்கூடிய ஒருத்தருக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு உயர்ந்த எண்ணத்தினால நீ ஒவ்வொருத்தருக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு ஹெல்ப்பும் இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவி, இறைவனுக்கு செய்யக்கூடிய பணி. இதுதான் இறைப்பணி. இந்த உள்ளத்தை தான் இறைவன் படி அளந்து இந்த எண்ணத்துக்கு ஏற்ற வாழ்வை தான் எல்லாருக்கும் கொடுக்கிறான். அதனாலதான் ஞானிகள் எல்லாம் எண்ணத்தை எப்பவும் விழிப்பு நிலையிலே வச்சிருப்பாங்க. நல்லா நினைச்சு பாருங்க. எவ்வளவு நம்மள பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருந்திருக்கலாம். பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பார்க்க போயிருக்கலாம். எல்லாரும் பாத்தீங்கன்னா மகான்கள் ஞானிகள் எல்லாரையும் ஒரே மாதிரிதான் வாழ்த்துவாங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி வாழ்த்துவாங்க. அப்ப நான் நினைச்சது உண்டு, அந்த கூட்டத்துல இருக்க ஒரு சிலருடைய கேரக்டர்ல இவங்கெல்லாம் சரியே இல்லை, இவங்களெல்லாம் போய் வாழ்த்துறாங்களே மகான். அப்புறம் தான் தெரியுது எந்த ஒரு ஞானிக்கும் அவரவருக்குள்ள அந்த உருவம் தெரிவதில்லை. உள்ளத்துக்குள்ள இருக்க பரபிரம்மம் தான் எல்லாத்திற்கும் இருக்கு. அவங்க கண்ணுக்கு தெரியுது. அதனாலதான் அவங்க எல்லாரையும் ஒரே மாதிரியா பாக்குறாங்க. அந்த பரபிரமத்தை வணங்குறாங்க. அந்த பரபிரமத்தை வணங்குறதா வாழ்த்தா நமக்கு செலுத்துறாங்க. இதுதாங்க உயர்ந்த உள்ளம். இந்த எண்ணத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை தான் இறைவன் எப்படி இருந்தானா, நீ உண்டியில கோடி கோடியா போறதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டான். நீ உள்ளத்துக்குள்ள என்ன நினைக்கிற, என்ன எண்ணத்தை நினைக்கிற, அந்த எண்ணத்துக்கேற்றபடிதான் படி அளந்து கொண்டிருக்கிறான் இறைவன். நல்லா நினைச்சு பாருங்க. நம்மள சாமி கும்பிடுவோம். இதெல்லாம் ஒரு டெஸ்ட். நமக்கு இறைவன் வைக்கிற பரீட்சை டெஸ்ட் இது. சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்போம். கும்பிடும் போது திடீர்னு ஒருத்தருடைய முகம் நமக்குள்ள கிராஸ் ஆகும். என்னடா இது, நாம இவ்வளோ படிக்கட்டு ஏறி இப்பதான் இப்படி சாமி கும்பிடுறோம். நம்ம வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்மளுக்கு இது வேணும் அது வேணும்னு இவ்வளவு கேட்க வந்தா இவங்க முகம்லாம் எதுக்கு இதுதான் இறைவன் நம்மள உள்ள இருந்து எடை போட்டு கொண்டிருக்கிறான். உள்ள இருக்கு இறை நம்மள. நீ ஒருத்தருக்கு அவங்களோட கர்ம பலன், அவங்களுடைய பிரச்சனை ஒண்ணு தீரணும்னாக்கா அவங்களுக்கு நிறைய அவங்க விதிய மதியாக அவங்களுக்கு நிறைய வாழ்த்தால தேவைப்படும். அவங்களுக்காக இவங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்களா அப்படின்னுட்டு அந்த பர்சனுடைய பேஸ் நமக்கு அப்போ அந்த நேரத்துல அவங்களுக்காகவும் நம்ம ப்ரே பண்ணணும். உயர்ந்த உள்ளம் இதுதான். அவங்களுக்காக நீ ப்ரே பண்ணிக்கிறியா இல்லையான்றதுதான் உள்ள இறைவன் கண்காணியாக நம்மள கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறான். வேண்டிக்கிறோமா, நீ வேண்டிக்கிட்டன்னா அதுக்கேத்த பலன் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கேக்குறீங்க. நீங்க ஒரு கேக்குறதெல்லாம் ஒரு 10% சாமிக்கு நம்ம கேக்குற ஒவ்வொரு வரமும் பிரார்த்தனையும் தூசி மாதிரி.
அப்ப நீ இன்னொருத்தருக்காக நாம இப்படி ப்ரே பண்ணிக்கிறோம்னாக்கா நமக்கு அவரு பெரிய 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 மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில கொடுத்து நாம கேட்கிற சின்ன பர்சன்ட் நாம 50% கேட்கிறோம், அவர் 1000% நமக்கு நன்மை செய்வார். ஏன்னா இந்த உள்ளம், இந்த எண்ணம் எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்குது, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். இந்த எண்ணம் எப்படி எல்லாருக்கும் உயர்ந்து இருக்குன்றத பார்த்துதான் இறைவன் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை எடை போடுது. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் அந்த எண்ணத்துக்கு ஏற்றபடிதான் வாழ்வை மாற்றி அமைக்குது. இனிமேலாவது நம்ம நினைக்கணும் நம்ம. அப்போ எல்லாமே எண்ணம் தான், எல்லாமே எண்ணம் தானாக்கா இந்த எண்ணத்தை நான் உயர்வா வச்சுக்கணும், எல்லாருக்கும் நல்லதை நினைக்கணும்னு தான் நினைக்கிறேன். முடியலையே. அதுக்குதான் சாமியோட பயிற்சி. ஃபர்ஸ்ட் அவர் கொடுத்தது வாழ்த்து. நமக்கு தவ முறைகள்லாம் கொடுத்தாரு, ஃப்ரீக்வன்சி அலைய குறைச்சாரு, எல்லாம் பண்ணாரு. சிம்பிளிஃபைடா அவரு நமக்கு ஒண்ணு கொடுத்தாரு. நம்ம மனசு விரிஞ்சு நம்ம எண்ணம் உயர்ந்து இல்லைங்களா, நம்ம எண்ணம் உயர்க்கிறதுக்கு சிம்பிளா நமக்கு ஒரு சில பயிற்சிகளை கொடுத்தாரு. என்னன்னு தெரியுங்களா, அவர் கொடுத்த தவ முறைகள். நான் எண்ணத்தை பத்தி நிறைய பேராசிரியர் நிறைய நம்மளுக்கு இங்க சொல்லி இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பா அழகழகா பேசியிருக்கிறாங்க. நான் வந்து யதார்த்தமாவே நம்ம லைஃப் இதுல நம்ம எப்படி உயர்ந்து வச்சுக்கணும்ன்றத பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். அந்த எண்ணத்தை உயர்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களால சமுதாயம் உலகக்கே இது மாற்றம் நமக்கு எல்லாம் இருக்குன்றத பத்தி தான் நான் இங்க பேசிட்டு இருக்கேன். அப்போ சாமிஜி நமக்கு ரொம்ப ஈஸியா கொடுத்தாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வையகத்தை வாழ்த்துப்பா அப்படின்னு ஒண்ணு சொன்னார்களா இல்லையா? வையகத்தை நமக்கு பிரம்ம ஞானம் போயிட்டு வந்தவங்க எல்லாரும் வையகத்தை வாழ்த்தியே ஆகணும். நீங்க இந்த வையகத்தை வாழ்த்த என்ன தெரியுங்க, முதல்ல பேருக்கு உக்காந்து ஏதோ சாமி சொல்லிட்டேன்றதுக்காக பேருக்கு உக்காந்து வாழ்த்துவோம். ஆனா வாழ்த்த உங்க மனம் எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுது, நீங்க வையகத்தை வாழ்த்துறீங்க, நீங்க மனப்பூர்வமா எப்படி வாழ்த்துனீங்கன்றது தெரியாது. ஆனா போக போக உங்க மனசுக்குள்ள ஒரு மாற்றம், மன விரிவு அங்க ஏற்படும். எல்லாரையும் வாழ்த்தணும் என்ற எண்ணம் உள்ளவங்களாக, உயர்ந்த எண்ணம் உள்ளவங்களாக அது உங்களை மாத்துது. நீங்க வையகத்தை எல்லாருக்கும் நல்லதுக்கு மட்டும் அவர் உங்களை வாழ்த்த சொல்லல. வாழ்த்த உன்னுடைய எண்ணம் உயர்வடையும், உங்க மனம் விரிவடையும். அப்ப அது விரிய என்ன ஆகும்னா பிரபஞ்சத்தோட நம்மள லிங்க் ஆக்கி விட்டுரும். அப்போ ஒண்ணுமே இல்ல. எனக்கு வந்து நான் எல்லாருக்கும் நல்லா செய்யணும் தான் நினைக்கிறேன். எனக்கு எண்ணம் வந்து அப்படி வரல. ஏன்னா முன்னோருடைய பதிவு இருக்குது, அவங்களுடைய கேரக்டர் இருக்குது, நாம இது வரைக்கும் வளர்ந்த விதம்னு ஒரு பழக்க பதிவுன்னு ஒண்ணு இருக்குது, எல்லாமே சேர்ந்து இருக்குது. அப்போ ஒண்ணுமே இல்ல. ஒரு சிம்பிளிஃபைடா என் மனசு பிரியணும், எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைச்சாதான் நான் நல்லா இருப்பேன், எனக்கு எல்லாமே நல்லா நடக்கும், எனக்கு அப்புறம் உள்ள சந்ததிகளுக்கும் அது நல்லது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு இல்ல. நம்ம சந்ததிகள் வெளிய நம்ம கிட்ட பழகுறத விட வெளியில பழகுறது அதிகம். அப்ப அவங்களுடைய அவங்கள சுத்தி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமையணும். அதுதான் அவங்களோட தலையெழுத்து. இன்னும் இதுக்கெல்லாம் இருக்குது நம்ம எண்ணத்தை தூய்மையா வச்சுக்கிறது. அப்ப பாருங்க, சந்ததி வரைக்கும் அவங்களோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கிற வரைக்கும் இருக்குது நம்மளோட எண்ணம். இதுதான் சொல்றேன், சந்ததிகள் வரைக்கும் போற வரைக்கும் எல்லாம் இவ்வளவு இருக்குன்னா அப்ப என் எண்ணத்தை நான் உயர்த்தணும்னாக்கா வையகத்தை வாழ்த்துங்க. காலையில எந்திரிச்சு நீங்க இந்த பூமி உருண்டை நினைச்சு வையகத்தை வாழ்த்த உங்கள் மனம் விரிவடையும். எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துக்கு தானாவே நீங்கள் வருவீங்க. உங்க மனசு அந்த பிரபஞ்சத்தோட அது லிங்க் ஆகும். அந்த பிரபஞ்சத்தோட லிங்க் ஆகும்போது மனம் விரிந்த இந்த நல்ல உயர்ந்த எண்ணத்து உள்ள மனித குலத்துக்கு அந்த பிரபஞ்சம் நீங்க கேட்டதை விட உங்களுக்கு நல்லது செய்யும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் யார தெரியுமா தேடிக்கிட்டு இருக்கு? எவன் ஒருத்தன் இந்த உலகத்துல எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறான், ஏன்னா யார் ஒருத்தர் இந்த உலகத்துக்கு நிறைய செய்ய நினைக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களை பார்த்து செலக்ட் பண்ணுது. ஒரு உண்மை நிகழ்ச்சிய சொல்லட்டுங்களா? ஒரு உண்மை நிகழ்ச்சி பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பெரிய டைரக்டர், அவர் இந்த சென்னைக்கு வந்த புதுசுல பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஜீவன். அவர் சாப்பாட்டுக்கே அவர் ஒரு ரூம்ல தான் தங்கி இருக்கிறாரு. அவருக்கு அப்பப்ப கடன் வாங்குவாரு, எல்லா ரூம தட்டி ஒரு வாட்டி அவங்க புரியுது சார். இந்த இடம் மொத்தமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அப்போ அவருடைய எண்ணம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லாருக்கும் அதுவும் தட்டும் போதே அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு தான் இவன் தட்டுவான், நம்ம கதவையே தரக்கூடாதுன்னு இருப்பாங்க அவங்க எல்லாருமே. ஏன்னா இவர் ஒரு நாள் அவருக்கு ஊர்ல இருந்து போன் வருது, அவங்க அப்பா தவறிட்டாரு. ஊருக்கு போகணும்னாக்கா அவர் கையில வந்து பைசா கிடையாது. மறுபடியும் போய் கதவை தட்டுறாரு, யாருமே திறக்கல. இவர் தான் கதவு தட்டுறான், இவன் கேண்டா காசுதான் கேட்பான், நம்ம கொடுக்க கூடாது அப்படி. ஏன்னா வாங்கணும்னு சொன்ன மாதிரி கொடுக்க முடியல. அதனால இவருக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மனசு வரல எல்லாருக்கும். ஒரே ஒரு கதவு தான் திறந்தது. அது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பெரிய ஆக்டர், நடிகர்.
அவரு மணிவண்ணன். அவர்கிட்ட போய் இவரு சொல்றாரு, இந்த மாரி எங்க அப்பா தவறிட்டாரு. எனக்கு இவ்வளவு பணம் வேணும்னாக்கா, அவரு குடுத்துடுறாரு. என் கதைய வேணா நீங்க வச்சுக்கங்க. என் கதைய நெறைய டைரக்டர்ட்ட குடுத்திருக்கிறேன். இந்த கதைய வேணா கூட வச்சுட்டு பணம் குடுங்கன்றாரு. ஆனா, பரவால்லப்பா நீ போயிட்டு வா. உங்க அப்பா இப்படி தவறிட்டாருன்னு சொல்ற. நீ போயிட்டு வான்னு ஒரே ஒரு ரூ. 1500 தான் அவரு குடுத்தாரு. அதுக்கப்புறம் ஊருக்கு போறாரு, வராரு. அதுக்கப்புறம் இவரோட கதையில எடுத்த டைரக்டர் படங்கள்லாம் பெருசா இதுவாயிடுச்சு. இவரு பிஸி மேன் ஆயிட்டாரு. அவர்கிட்ட வாங்குன பணத்தையே இவரு மறந்துட்டாரு. ஒரு பக்கம் மணிவண்ணன் அவர்களும் பெரிய நடிகரா ஆயிட்டாரு. நல்ல அப்போ இவருக்கு ஒரு நாள் நம்மளுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி வரும்போது தான் ஒருத்தர்கிட்ட இவர்கிட்ட கடன் வாங்குனது அவருக்கு ஞாபகம் வருது. இவரு அவங்க கிட்ட போறாரு. ஐயா உங்ககிட்ட வாங்குன பைசாவ நான் குடுக்கவே இல்ல. இந்தாங்க ஏன் குடுக்க போகும்போது எனக்கு வேண்டான்றாரு அவரு. ஏன்? அப்டின்னாக்கா, நான் வந்து உனக்கு ஒரே ஒரு ரூ. 1500 தான் குடுத்தேன். ஆனா நான் உன்னால இன்னைக்கு 30,00,000 சம்பாதிச்சுட்டேன்னாராம். நீ எந்தெந்த டைரக்டர்ட்ட கதை குடுத்தியோ, அந்த கதைகள் மூலம் இன்னைக்கு எல்லாரும் என்ன தேர்ந்தெடுத்து, அந்த கதைக்கு ஏத்த கதாபாத்திரம் நீங்க தான் என்ன தேர்ந்தெடுத்து நான் நடிச்சு, நான் 30,00,000 இன்னைக்கு உன்னால நான் நல்லா சம்பாதிச்சுறேன். இதுதான் பிரபஞ்சம். யார் ஒருவருக்கு இந்த பிரபஞ்ச இறைசக்தி எவரொருவருக்கு நன்மை செய்ய உயர்ந்த எண்ணத்தோடு யாருக்கு நன்மை செய்ய காத்திருக்குதோ, அவர்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 1ன்னா 100 செய்யறதுக்கு அது காத்துக்கிட்டு இருக்குது. அதனால எல்லாருமே உயர்ந்த ஒரு உள்ளத்த, எண்ணங்கள உயர்ந்த அளவிலேயே வச்சிருங்க. நீங்க எந்த அளவுக்கு உயர்ந்த அளவுக்கு நீங்க எண்ணத்த போடுறீங்களோ, உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் வேணும்னு நெனைக்கிறீங்களோ, உயர்ந்த அளவுல நாம சாதிக்க முடியும். அந்த நிலைக்கு நம்ம எட்ட முடியும். அந்த நிலைக்கு நம்ம எட்டணும்னா தூய்மை அடையணும். இந்த தூய்மை அடையணும்னா மனசு விரியணும். அதுக்கு சாமி குடுத்த பயிற்சி, தவங்களோட அதோட சேர்த்து இன்னும் சீக்கிரமா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கணும்னா, வையகத்த வாழ்த்த வாழ்த்த மனசு விரியும். இன்னொன்னு குளத்துல கல் எறிகிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு குளத்துல கண்ணு எறிகிறோம்னா, அது ஒரு அதுல அந்த குளத்துல இருக்க ஒரு நீர் வந்து பாத்தீங்கன்னா, அலை மாறி போயிட்டே இருக்கும். கடல்ல கல்லு எரியாமலேயே நீர் அலை மாறிதான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்ன்றீங்க? இந்த அலைகளுடைய ரகசியம் என்னன்னு நினைக்கிறேன்னா, காற்றுதான். அப்போ காற்று அசைஞ்சுச்சுன்னா தண்ணீரில் உள்ள சலனத்தை உண்டாக்கி அது தண்ணீரை அலைய விடுது. அப்போ காற்று அடங்கினால் அலை ஒடுங்கும். அது மாதிரிதான் நம்ம மனதில் உள்ள எண்ண அலைகளை மூச்சு காத்து ஒன்றை ஒடுக்கினா போதும், நம்மளுடைய எண்ணங்களை நம்ம தூய்மையான எண்ணங்களாக மாற்ற முடியும். ஏன்னா அலைந்தா மனம், அடங்கினா அறிவு. இறை நமக்குள்ள அறிவாக விட்டிருக்கிறது. மூச்சு ஒழுங்கானால் எண்ணம் ஒழுங்காகும், ஒருநிலைப்படும். மூச்சு அலைப்பாய்ந்தா எண்ணமும் அங்க அலைப்பாயதான் செய்யும். தாறுமாறாக ஓடுற எண்ணங்களை வந்து ஒழுங்குபடுத்துறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். எண்ணம் என்பது வந்து படருகிற அந்த ஒரு கீரை மாதிரி, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நூற்றுக்கணக்கான கிளைய அது படர்ந்துகிட்டே இருக்கு. இதை நிலைப்படுறதுக்கு ஒரு நல்ல பயிற்சி வேணும். அந்த பயிற்சி சாமிஜி கொடுத்த தவமுறைகள் உடற்பயிற்சியோட மௌனம். மௌனம் மௌனம் இருக்க 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 மௌனத்துக்கு சாமிஜி ஒரு கவி கொடுத்திருக்காரு. இதோட நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். மோனமும் எண்ணமும் கொடுத்திருப்பார். மோனத்தில் வாய்மூட எண்ணம் தோன்றும், முனைந்தவன் யார், முடிவு எங்கே, வளைத்து ஆராய. எண்ணம் வராம இருக்குமா? எண்ணம் வரதா செய்யும். ஆனா உங்க மௌனம் இருக்க இருக்க என்ன ஆகும்னா, நமக்குள்ள அகத்தாய்வு பண்ண சொல்றாரு இல்லையா சாமிஜி. இந்த அகத்தாய்வு பண்ண தீய எண்ணங்கள் எல்லாம் போக 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 நல்ல எண்ணங்கள் மட்டும். இனிமேல் இந்த புலன்களுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோல் வந்துரும். அப்போ எண்ணங்களுடைய அளவு வந்து தேவையானதை தான் உள்ள அலோவ் பண்ணுவோம், தேவையானதை பேசுவோம், தேவையானதை பார்ப்போம், தேவையானதை புலன்கள் கண்ட்ரோல் வர வர எண்ணங்களோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அப்போ ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் இடைவெளி அங்க என்ன இடைவெளி கேப் அதிகமாகும் போது இந்த மனம் இறைநிலையோட ஒன்ற தூய்மையாக்குது. எண்ணத்துடைய அளவு கம்மியாகுது. மோன நிலையை திருந்த நாள் எண்ணமாக முனைந்துள்ளேன். யானன்றி பிற அடங்கில்லை, யானன்றி பிற அங்கில்லை. நான் தான் உங்ககிட்ட எண்ணமா இருக்கிறேன், அறிவாகவே உள்ள இயங்கிக்கிட்டு இருக்கேன். என்னை வந்து நீ பரப்பரன்னு வச்சிருந்தனாக்கா நான் அழிஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். என்ன நீ அடக்கணும்னாக்கா, மௌனத்துல இருந்து நல்ல எண்ணங்களுக்குள்ள வரணும்னாக்கா அந்த காற்றோட மூச்சையோட எண்ணிக்கை நீ உணர்ச்சி நிலையில இருக்கிறத உணர்வு நிலை கொண்டு வான்றது. இது மோனத்துல இருக்க இருக்க சித்திக்கும். மோனமும் பின் எண்ணமாக மாறி மாற முன்னது மெய் பின்னது உயிர் என விளங்கும். மோனமும்
உயிர் மனம் மூன்றும் ஒன்றாய் காண மோனத்தம் கற்று ஆற்றி முனைப்பை ஒழிப்போம். இதே எண்ணம் அறிவாக இந்த இதுதான் எல்லா உயிருக்குள்ளும் இருக்குன்றத அந்த நம்ம கிட்ட இருக்க அந்த தன்முனைப்பும் மோனத்துக்குள்ள நம்ம இருக்க மௌனம் கடைபிடிக்க எண்ணம் தூய்மையாகும். எல்லா உயிர்களும் தன் உயிர் போல பாவிக்கும் இந்த மனம் எண்ணங்கள் எல்லாம் உயர்ந்த அளவிலேயே இனிமேல வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். இந்த எண்ணத்துக்கேற்ற ஒரு வாழ்க்கையும் நமக்கு நம்ம விதிய மதியால வெல்லக்கூடிய, ஏன்னா நான் இனிமேல் என் எண்ணம் சொல் செயல் தூய்மை ஆயிடுச்சுனாக்கா அதுக்கேற்ற பலனையும் அந்த இறைவன் கொடுத்துதான் ஆகணும். வேற வழி இல்லை இல்லைங்களா? இதுதான் விதிய மதியா. அப்ப நம்ம எண்ணத்தை எந்த அளவுக்கு உயர்த்துறோமோ நாமும் உயர்ந்து நம்மளோட சன்னதிகளையும் உயர்த்தி இந்த சமுதாயத்தையும் உழைத்து உலக அமைதி ஏற்படும் வரைக்கும் உள்ளத்தை எந்த அளவுக்கு உயர்ந்த அளவுக்கு வச்சுக்கிறோமோ, எண்ணத்தை எந்த அளவுக்கு தூய்மையான நல்ல எண்ணங்களாக உயர்ந்த நிலையில வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு உலக அமைதி விரைவில் ஏற்படும் என்று கூறி எனக்கு அரியதொரு வாழ்க்கை வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி சிந்தனை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.